அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தை செல்வங்களே, பெரியோர்களே, நல்ல உள்ளம் கொண்டோரே, நண்பர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் பஞ்சம்பட்டி தேற்றும் திரு ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பஞ்சம்பட்டி பங்கானது ஏறக்குறைய 190 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பங்கு. தேற்றும் திரு ஆண்டுடைய இல்லத்திலிருந்து உங்களை வாழ்த்துவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, அமைதியை தருகிறது. நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே நமக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அமைதியும் அவசியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் மகிழ்ச்சியை தந்தார், நம்பிக்கையை தந்தார், அமைதியை தந்தார். எனவேதான் அவருடைய பெயர் அமைதியின் அரசர். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா கொண்டாடக்கூடிய நாட்களிலே அவருடைய பிறப்பானது நமக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் அமைதியும் தரட்டும். நாம் அனைவரும் நாம் இருக்கின்ற இடங்களிலே, நம்முடைய வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும், அமைதியை தரக்கூடியவர்களாகவும் நம்பிக்கையை தரக்கூடியவர்களாகவும் இருப்போம். எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பஞ்சம்பட்டி திரு ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பங்கிலே 3 அருமையான குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அனைவரும் இந்த குடில்களை வந்து பார்த்து ஜெபித்து இயேசு பாலனுடைய பிறப்பு பெருவிழா ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாள் வாழ்த்துக்களையும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயரையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகத்துக்கு வருது? ஒருத்தராக சொல்லுங்கள். நீங்கள் கேமரா பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏசப்பா பிறப்பு, குடில், குடில், கிறிஸ்து பிறப்பு. கிறிஸ்மஸ்னால் உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? கடை, சந்தோஷம், மிட்டாயி, நிறைய புது ட்ரெஸ்ஸு. அப்படி புது ட்ரெஸ் தானா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே புது ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு குடில் கட்டணும். உங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு. நீங்கள் எல்லாம் கேரல்ஸ் போனீங்களா? அதாவது ஃபாதர்ஸ் கூட வீடுகளை சந்திக்க போனீங்க தானே? எல்லாரும் போனீங்க. நீங்கள் பார்த்ததில் நீங்கள் ஏன் போனீங்க? எதனால சந்தோஷமா போனீங்களா, கஷ்டத்தோட போனீங்களா? அந்த வீட்டில் நீங்கள் வந்ததுக்காக அவங்க சந்தோஷப்பட்டாங்களா, வருத்தப்பட்டாங்களா? எதுக்கு இந்த பிரயோகம்? அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் போவீங்களா? அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் போனீங்கல்ல, எந்த வீட்டில் யாராவது அழுதுகிட்டு இருந்தாங்களா? பார்த்தீங்களா? இல்லை. பார்த்தியா? சரி, நீ என்ன சொன்ன? ஏன் அழுகுறீங்கன்னு கூட கேட்கலையா? ஏன்? சங்கட்டமாக போயிருமா? சரி சரி. அப்போ அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னா எப்பவும் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது கிறிஸ்துவின் பிறப்பு, அதாவது இயேசுவின் பிறப்பு. பாப்பா கரெக்டாக சொன்னாங்க. இயேசுவின் பிறப்பு தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரணும். அதை நம்ம கொண்டாடுறதுக்கு தான் நம்ம குடில், புது ட்ரெஸ் வாங்குறது, சந்தோஷமாக இருக்கிறது, பட்டாசு வாங்குறது, கேக் வாங்குறது, எல்லாத்தையும் அதை வச்சு தான் கொண்டாடணும். சரியா? உங்கள் பேர்? என் பேர் ஜேக்கப். கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் மைண்டுக்கு? ஜீசஸோட பர்த்து, இயேசுடைய பிறப்பு. ஓகே. உங்கள் பேர்? சிரில். கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு வரக்கூடிய முதல் விஷயம் மைண்டில்? தெரியலையா? ஓகே. இல்லை, கேக்கு, சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, புது ட்ரெஸ், செலிப்ரேஷன், என்ஜாய்மெண்ட் அப்படி ஏதாவது இருக்கும்ல, எது ஃபர்ஸ்ட் வருது? கேக். ஓகே. வேற ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. நான் இருக்கிறேன், ஆனால் உண்மை கிடையாது, எப்போதும் இருக்கிறேன், தினமும் வந்து போவேன், ஆனால் என்னை இதுவரையில் யாருமே பார்த்தது கிடையாது, ஆனால் நான் இருக்கும் நம்பிக்கையில் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் யாராக இருக்கக்கூடும்? மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது குடில் தான். எல்லா ஊர்கள்லையும் சரி, எல்லா ஆலயங்களிலும் இந்த குடில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குடில் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பஞ்சம்பட்டி திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் இருக்கோம். இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 மக்கள் அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். இங்கே இந்த பாலனேசனுடைய பிறப்பு வந்து மக்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அவங்களுக்கு நிறைவான அன்பையும் நிறைவான சந்தோஷத்தையும் இங்கே கொடுக்குது. எதனாலனா, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வந்து ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம்.
இப்போ நீங்கள் பார்க்குற அந்த குடிலில் கூட பார்த்தீங்கன்னா 3 விதமான பகுதிகள் இருக்கும். ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் பகுதி மாதிரியும், இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா பசுமையான பகுதி மாதிரி இருக்கும், மூன்றாவது பகுதி வந்து கொஞ்சம் வறண்ட நில பகுதியாக இருக்கும். இப்போ கடவுள் இருக்கின்ற பகுதி, அந்த குழந்தை இயேசு பிறக்கின்ற பகுதி வந்து எப்பயுமே வளமையா இருக்கும். பாலைவனத்தை கூட சோலைவனமாக்கக்கூடிய அளவிற்கு கடவுளுடைய அருள் நிறைவாக இருக்கின்றது மக்கள் மத்தியில. இந்த பஞ்சமட்டிங்கிற ஊர்ல வந்து இந்த கிறிஸ்து இயேசு பாலனுடைய பிறப்பு எப்படின்னா, ஒரு அன்பினுடைய, ஒரு மகிழ்ச்சியினுடைய, ஒரு நிறைவினுடைய அடையாளமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த பாலன் இயேசு வந்து அவருடைய வருகையினால் வந்து உலகம் வந்து மகிழ்ச்சி அடைந்தது. அன்று ஞானிகளுக்கும் ஏழை எளிய பாவப்பட்ட மக்கள் ஆயர்களுக்கும் பாலன் இயேசுனுடைய பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம விவிலியத்துல வாசிக்கின்றோம். அதே போல அந்த 3 அரசர்கள் கீழ் திசையில இருந்து வந்தவங்க அந்த பாலன் இயேசுனுடைய பாதத்துல நெடுஞ்சான் கிளையாக விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து சென்றார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தங்களுடைய நாடுகளுக்கும் இல்லங்களுக்கும் செல்கின்ற போது தங்களுடைய உள்ளத்துல நிறைவான மகிழ்ச்சியை எடுத்து சென்றார்கள். அதே போலதான் இப்ப இந்த குடியில பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்து வறட்சியும் மறுபுறம் வந்து பாலைவனமா இருக்கும். ஆனா கடவுள் இருக்கக்கூடிய பகுதி எப்பயுமே வந்து செழிப்பா இருக்கும், வளமையா இருக்கும். நம்ம கடவுளை நோக்கி பயணம் செய்தோம்னா அப்ப வந்து நம்முடைய வாழ்வு வந்து வளமையாகும், நலன்களால நிரப்பப்படும், நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமட்டிங்கிற இந்த மண்ணுல கடவுளுடைய அன்புக்கு பஞ்சம் இல்ல, பஞ்சமட்டிங்கிற இந்த ஊர்ல கடவுளுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்ல, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பஞ்சம் இல்ல, அவருடைய நிறைவான அருள் வளங்களுக்கு பஞ்சம் இல்ல. இப்ப மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. அது இல்லாம இந்த பஞ்சமட்டியில வந்து நாங்க இந்த குடியில உருவாக்குனது வந்து எங்க பஞ்சமட்டி மண்ணில் இருக்கக்கூடிய அலங்கார குழு. முக்கியமா பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை இந்த குழுவுக்கு வந்து தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க, தங்களுடைய ஒத்துழைப்பை தந்திருக்காங்க. இப்ப இந்த குடில் உருவாக்குறதுக்கு எப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாலநேசுடைய பிறப்பு நம்மளுக்கெல்லாம் நிறைவான மகிழ்ச்சியை கொண்டு வரணும், இங்க மக்கள் வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே வந்து ஒன்னா ஃபாதருடைய தலைமையில வந்து ஒரு சந்திப்பு கூட்டம் நடத்தினோம். அப்பொழுது இளைஞர்கள் வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதன் பின்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த குடியில உருவாக்குறதுக்கு வந்து நிறைய சிரமங்கள். இளைஞர்கள் வந்து பல்வேறு இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தங்களுடைய வேலைகள், தங்களுடைய பணிகளை எல்லாம் விட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து தேற்றும் திருவிருதை ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து அவங்க வந்து தங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறாங்க, தங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேல தங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய நன்கொடைகளையும் மக்கள் வழங்கியிருக்காங்க. இந்த குடில் உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பங்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அலங்கார குழு, இளைஞர்கள் குழு தான் காரணம். அவங்க இல்லைன்னா, அவங்களுடைய முயற்சி இல்லைன்னா இந்த குடியில இங்க அமைஞ்சிருக்கிறாது. அவங்களுடைய முயற்சியால பங்கு தந்தையினுடைய உதவியுடன் இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த குடில் சிறப்பாக இங்க வந்திருக்கு. இப்ப இந்த குடியில பார்த்து மக்கள் நல்லா ஜெபம் பண்றாங்க. நீங்களே பாப்பீங்க, உள்ள இருக்க குடியில மக்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்க. அதுவும் இல்லாம இந்த பஞ்சமட்டியில பாத்தீங்கன்னா இது ஒரு மத சார்பற்ற ஒரு பூமியா இருக்குது. எதனால பாத்தீங்கன்னா இந்த பாலன் இயேசுவை நாங்க எல்லா வீடுகளுக்கும் எடுத்துட்டு போனோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா இந்து மக்கள் வந்து எங்க வீட்டுக்கு வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பாலனை கொண்டு வந்தீங்கன்னா நாங்க மகிழ்ச்சியா இருப்போம், எங்க வீட்டுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், பஞ்சமட்டிக்கு அன்புக்கு பஞ்சம் இல்ல, மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்ல, அவருடைய அருளுக்கு பஞ்சம் இல்ல. எனவே இந்த பஞ்சமட்டிங்கிறது ஒரு புண்ணிய பூமி, நம்மளுக்கெல்லாம் சொர்க்க பூமி. இங்க வந்து பாலன் பிறந்தது, இது எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இறை மக்கள் சார்பாக அன்பிய பொறுப்பாளர்கள், அருள் சகோதரிகள், இங்கு செயல்படக்கூடிய இயக்கங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்க பேரு? என் பேரு கேனில் தவிப்பிரியா. ஓகே. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது எது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறதுனா என்ஜாய்மெண்ட்டு தான். கிறிஸ்து பிறப்போட அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அந்த ஒரு மொமெண்ட்காக வெயிட் பண்ணி அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கு என்ன சார் ஞாபகத்துக்கு வருது? இமீடியட்லி மைண்டுக்கு வர்றது? அன்பு, மகிழ்ச்சி, தாழ்ச்சி, கீழ்ப்பிடிதல், இயேசுகிட்ட இருந்த அதே மனநிலை எல்லோருக்கிட்டையும் இருக்கணுன்றத என்னுடைய மனநிலை. ஓகே சார். உங்கள் பேர்? டார்வின் பிரபாகர். கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு மைண்டுக்கு வரக்கூடிய முதல் விஷயம்? சாக்லேட். உங்கள் பேர்? ஜோஸ்வா. கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு மைண்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம்?
ஏசப்பா பிறப்பு. உங்கள் பேர்? அருள் விஜய். கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்கள் மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பு. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு என்ன வரும்? ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இருக்கலாம். இயேசு பிறப்பாரு. இயேசு பிறப்பாரா? ஓகே. குடிலாம் கட்டி ஜாலியாக விளாட்லாம், கொண்டாடலாம். கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? ஒரே வாரம். இயேசுவின் பிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்பு மட்டுமல்ல, கடவுள் மனிதனாக வந்தார். இந்த கடவுள் ஏன் மனிதனாக வந்தார் அப்படிங்க பார்க்கும்போது, இதற்கு முன்பாக ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டாங்க. அந்த படைப்புகள் அனைத்தும் கடவுளுடைய படைப்புகளாக இருந்தது. அந்த படைப்புகளில் ஒரு சிறு குறை வருது. அதாவது அந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிறு தவறு பண்ணிடுறாங்க. அதனால கடவுளுடைய கொண்டுள்ள உறவு அவங்களுக்கு முறிக்கப்படுது. இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக கடவுள் முயற்சி பண்ணுறாரு. மனிதனும் முயற்சி எடுக்கிறோம், ஆனால் அந்த முயற்சி முழுமை அடையலை. அதனால கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனிதர்களாக இருக்கிறத கூட இறைவாக்கின வழியாக பேசுகிறாரு. அவங்க மூலமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை தன் பக்கம் இழுக்க முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் அந்த முயற்சி சரிபட்டு வரல. அப்போ என்ன பண்ணுறாரு, அவரே மனிதராக இறங்கி வருகிறார். தன்னுடைய தெய்வ சாயிலிருந்து நமக்காக மனிதனாக வரார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தது முழுக்க முழுக்க மனிதனாக இருந்தார். ஏன் இவர் மனிதனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்ம கேள்வி வரலாம். ஏன்னா மக்கள் எப்படி இறை சாயில தங்களுக்குள்ள வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த போது எல்லாம் அவர்கிட்ட யாரெல்லாம் உதவின்னு கேட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணார். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுறோம். இந்த நாளில் வெறும் நம்ம கேக் வெட்டியோ இல்லை பிறருக்கு வெறும் வாழ்த்துக்கள் சொல்லி மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிந்த சிறு உதவி, அது அன்பான வார்த்தையாக இருக்கலாம், பகிர்வாக இருக்கலாம், இல்லை நம்மள்கிட்ட அதிகமான உடைகள் இருக்கும்போது அதை உடைகளை கொடுத்ததா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம பகிர்வின் மூலமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்ம கொண்டாடும் போது அது அனைவருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே மாதிரி இது போல் நம்ம செய்யும்போது மக்கள் இன்னும் ஆர்வமாக கிறிஸ்துவை பின்பற்றதுக்கு ஒரு வாழ்வியல் கருத்துக்காக இருக்கும். ஏன்னா கடவுள் ஆசைப்பட்ட இதுதான். கடவுள்லேருந்து ஏன் மனிதனாக பிறந்தா அப்படின்னா தன்னுடைய சாயில எல்லாரும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அந்த ஆசை இந்த கிறிஸ்து பெருவிழாவில் உங்கள்கிட்ட தொடங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம். இது இரண்டையுமே நீங்கள் செய்ய முடியாத இந்த கிறிஸ்து பெருவிழா வாழ்த்துக்களும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் பேர்? அருள் பிரிட்டோ. கிறிஸ்மஸ் அப்படின்னு காதில் கேட்டோன்னே அல்லது கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னோடனே உங்களோட மைண்டுக்கு வரக்கூடிய முதல் விஷயம்? குழந்தை இயேசு. குழந்தை இயேசு. வேற? குடில். குடில். அப்புறம் ஸ்னோ. ஸ்னோவா? வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ஆகாஷ். இப்போ உங்கள்கிட்ட சிம்பிளான ஒரு கேள்வி. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வரக்கூடிய ஒரு விஷயம்? குடில். குடில். ஓகே. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? டேவிட்டு. ஓகே. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது எது? கிறிஸ்மஸ்ன்னு சொன்னது மைண்டில் வர்ற முதல் பாயிண்ட் இயேசு பிறக்கிறது. இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பு. உங்கள் பேர்? மேசாக். கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களோட மைண்டுக்கு வர முதல் விஷயம்? ஏசப்பா பிறப்பு. உங்கள் பேர்? முகிலரசி. கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? கிறிஸ்மஸா? இயேசு பிறப்பு. இயேசுவின் பிறப்பு. உங்கள் பேர்? ஜோயல் ஜிஜோ. கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன? கிறிஸ்மஸ் அப்படின்னு கேட்குற உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஞாபகத்துக்கு வருது? கேக்கு, சாக்லேட்டு. கேக் அண்ட் சாக்லேட். வண்டர்ஃபுல். வணக்கம். வணக்கங்க. உங்களோட பேர்? டெனிஸ் என்னோட பேர். இங்கே நீங்கள் தான் கோவில் பிள்ளை, அதாவது முதன்மை ஆலய பணியாளர்னு கேள்விப்பட்டோம், உண்மைதானா? உண்மைதான். ஓகே. இப்போ இந்த குடில் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபாதருக்கு அடுத்தபடியாக பசங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து, குழந்தைகளையும் சரி இளையோர்களையும் சரி ஒருங்கிணைத்து இந்த வேலையை செய்து முடித்திருக்கீங்க. இதை பற்றின உங்களுடைய அனுபவங்கள் என்ன? சந்தோஷம். நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் அனுபவன்றது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் சேர்ந்து தான்
இந்த நம்மளோட ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 குடில்களை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 25 பேரோட கருத்தை ஒருங்கிணைக்கிறதே வந்து ஒரு பெரிய அனுபவம் தான் நம்மளுக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே குறைஞ்சபட்சம் 20 நபர்களாவது சேர்ந்து அந்த வேலைகளை வந்து செய்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். முதல்ல வந்து ஒரு சின்ன திட்டமிடல் இருக்குது எப்போவுமே. அப்போ அவங்க கருத்து சொல்லுவாங்க. பொதுவான ஒரு அவுட்லைன் வந்து நம்முடைய தந்தையர்கள் இங்கே அருட்தந்தையராக இருக்கவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த அவுட்லைன்லேருந்து அதில் என்னென்ன நம்ம மாடிஃபை பண்ண முடியும், அதில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், இல்லை சேர்க்க வேண்டியது நீக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பசங்களோட மனநிலையை, அவங்களோட ஐடியா என்ன, அதில் என்ன க்ரியேட்டிவாக பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டு செய்கிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அனுபவம் தான். இப்போ இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக இந்த குடில்களை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். என்னோடய தனிப்பட்ட ஒரு அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த 20 நாள்லேருந்து ரொம்ப அதிகமான நாட்கள் எங்களுக்கு அதிகபட்சம் 4 நாட்களாகவே 4 நாட்கள் அதிகபட்சம் 5 நாட்கள் இருந்தாலே போதும். இந்த அளவுக்கான குடில் ரெடி பண்ணுறதுக்கான நம்மளுடைய அந்த கால அளவு வந்து அவ்வளோதான். ஏன் 20 நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம். 4 நாள் அவசரமாக செய்ய வேண்டாம், நம்மளோட உடலும் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம். இடையில இயற்கை சீற்றங்கள், மழை பெஞ்சிச்சு, ரொம்ப பனியாக இருந்துச்சு, ஒரு சில நாட்கள் மெட்டீரியல் இல்லை. அதனால் இந்த 20 நாளுங்கிறத எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த குடில் வந்து அழகுற எல்லாத்தோட உழைப்புனாலையும் கடினமான முயற்சினாலையும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நீரூற்று மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் அனைத்திற்கும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மலையின் மையத்தில் வந்து நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த குடிலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கள்ளிச்செடி, அதில் வளர முள்ளுச்செடி, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். இதுக்கு நான் சொல்கிற ஒரு மைய கருத்து, இல்லை தந்தையர்கள்ட்ட கலந்து பேசின ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற இடம் எப்போவுமே வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம். நம்ம பைபிள்களில் படிச்சிருக்கோம். என்னை தேடி வாருங்கள், நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னை தேடி வாருங்கள், நான் உங்களுக்கு வந்து வருத்தத்தை தரேன், துக்கத்தை தரேன்னு ஆண்டவர் சொல்லலை. அப்போ அவர் இருக்கிற இடம் ரொம்ப மகிழ்ச்சியான இடம். அதற்கு பக்கத்தில் தான் அந்த முள்ளுச்செடி ஒரு பாலைவன அனுபவமாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இதில் நம்ம மக்களாகிய நம்ம வந்து எதை எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து பாவத்திலே இருந்தோம், ஆண்டவரை தேடாமல் பாவமே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குன்று மேலே வச்சுருக்க முள் செடி மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஆண்டவரை தேடி வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு நீரூற்று இருக்குது. நீரானது வந்து எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு பொருள். அந்த நீர் எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள் மாதிரி நம்மளோட வாழ்க்கை மாறும். அதே மாதிரி அவர் இருக்கிற அந்த பசுமையான மலை மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து பசுமையான ஒரு உயரத்தை அடையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தில் வந்து இந்த வருஷம் வந்து இந்த குடில்களை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். நீங்கள் திட்டமிடல் சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ திட்டமிடலில் நீங்கள் முடிவு பண்ணதை உங்களால் 100% எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சா, இல்லை ஏதாவது மிஸ் அவுட் ஆகிடுச்சா? அது ஒருவேளை மெட்டீரியல் நீட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை மேன் பவர் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன குறைபாடாக இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு ஓகேவா, எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சா? இதில் வந்து நம்ம திட்டமிடுறப்ப வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100% திட்டமிடலாக தான் இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்கறதுலே சொன்ன மாதிரி தான் ஒரு சில நேரத்தில் பொருட்கள் கிடைக்காம இருக்குது. இப்போ இதிலே வந்து இந்த நீரூற்று வந்து நாங்கள் மேலேருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணியிருந்தோம். நீரூற்றுக்கு நடுவில் ஆண்டவர் பிறக்கிற மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதற்கான சரியான பொருட்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கல. கால அளவும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு கிடைக்கல. பொருட்கள் கிடைச்சப்ப கால அளவு பத்தலை. அதனால் வந்து அந்த இதை நம்ம விட்டுட்டோம். இது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கிறதான். பிளான் பண்ண எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% 90% வேலையை வந்து எப்படி திட்டமிட்டமோ அது மாதிரியே செய்யணும் அப்படிங்கிறது செஞ்சுருக்கோம். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்கள் வந்து சேர்க்கப்படும், இல்லாட்டி எடுக்கப்படும். குடியில் பொறுத்த வரைக்கும் இது சேர்த்தா சரி, இது செஞ்சுட்டோம், ஆனால் இது இருந்தால் இந்த இடத்துக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும், இல்லை இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இங்கே இருக்கிறத அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்துருவோம். சரி, இதை எடுத்துட்டோம், அந்த இடத்துல நம்ம ஏதாவது வைக்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சா நல்லாயிருக்கும், இல்லை இந்த ஒரு தீம் இங்கே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து வச்சுருவோம். ஏன்னா நம்ம தான் மக்கள் தான் நம்ம. 20-25 பேர் சேர்ந்து செய்கிறதா வந்து இப்போ 25 பேருமே வந்து சொந்தக்காரங்க கிடையாது. எல்லாருமே ஊரோட வேறு பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க, மக்களாக இருந்து இந்த ஆலயத்துக்காக வேலை செய்கிறவங்க. அப்போ ஆலய பணியாளராக அவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும். என்னப்பா இப்படி செய்கிறீங்க, இல்லை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாளையிலேருந்து 26ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் 24ஆம் தேதி வரைக்கும் மக்கள் வந்து கருத்து சொல்லுவாங்க.
நீங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இப்படி குடில் இப்படி செஞ்சுருக்கீங்க, அடுத்த வருஷம் இதை சேர்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊர் மக்களோட கருத்தும் வருது அப்படிங்கிறனால நிறையா நீக்கவும் படும், சேர்க்கவும் படும். இப்போது நீங்கள் சொன்னீங்க 25 பேர் வந்து சொந்தக்காரவங்க இல்லை, எல்லோரும் வேறு வேறு பகுதியிலேருந்து வர்றாங்கன்னு. அப்போது எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இப்போ நாம் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போது அதில் ஏதாவது சவால்கள் இருந்ததா நம்ம செய்கிற போது? நிச்சயமாக சவால்கள் வந்து கண்டிப்பாக நிறையாவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட கருத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே வரும். அப்போ நம்ம அதாவது இப்போ ஆலய பணியாளராக முதன்மை பணியாளராக இருக்கக்கூடிய நான் வந்து நானோ இல்லை தந்தையர்கள் இல்லை எனக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லுவோம், ஐயா இது வச்சா நல்லாயிருக்கும், இல்லை இப்போ நீங்கள் இந்த கருத்து சொல்கிறீங்க, இதற்கான பொருள் செலவும் நம்ம பார்க்கணும், இல்லை இது எப்படி பயன்படுது, இந்த குடில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான கருத்துக்களை அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறது மூலியமாக அவங்களோட கருத்து எடுத்துக்கொள்ளப்படுதா இல்லை நீக்கப்படுதா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம். ஒருவேளை நீக்கப்பட்டாலும் இந்த குடில் செய்கிறதுக்கான வேலைகளுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து யாருமே வந்து மன வருத்தப்படுறதில்ல. சரி ஓகே நம்ம சொன்னோம், அதில் இது ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி இது இந்த தடவை வேணான்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்ற எல்லாமே ஒரு பெருந்தன்மையான மனநிலையோடய இருப்பாங்க. அது வந்து பெரிய பிரச்சனையாக இது வரைக்கும் பார்க்கப்படலை. ஓகே, கிறிஸ்மஸ் அப்படின்னொடனே கிறிஸ்மஸ் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய விஷயங்கள்? குடில் தான். குடில் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 என்னோட வயது வந்து இப்போ 31. ஆனால் கிட்டத்தட்ட நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்தேன்னு வந்து முதன்மை ஆலய பணியாளராக கோவில் பிள்ளையாக இந்த திருவிதையாண்டவர் திருத்தலத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். இடையில ஒரு 2 ஆண்டுகள் என்னோட திருமண வாழ்க்கையை முன்னிட்டு வர முடியலை. இப்போ அதுக்கப்புறம் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுறோம். இது நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய ஒரு முதல் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, எனக்கு டிசம்பர்னு ஆரம்பிச்சிட்டாலே திருவருகை காலம் கிறிஸ் அரசர் பெருவிழா அதை நம்ம கொண்டாடிட்டு அதுக்கு அடுத்த வாரம் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நம்ம கொண்டாடுவோம் திருச்சபை வழக்கப்படி. அந்த கிறிஸ் அரசர் பெருவிழான்னு நம்ம கொண்டாடின அன்றைக்கி நைட்லேருந்தே தோணிடும் கிறிஸ்மஸ் அடுத்த வாரம் தொடங்க போகுது, கிறிஸ்மஸ் காலம் திருவருகை காலம் தொடங்க போகுது, இந்த வருஷம் குடில் நம்ம என்ன செய்கிறது, இல்லை முதல்ல வந்து அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, முதன்மை பணியாளராக இருக்கிறனால இப்படி ஒரு யோசனை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரியான மனநிலை தான் எப்போவுமே இருக்கும். இது இப்போ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, அடுத்து தவக்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரிய வியாழக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை அதில் எப்படி ஒரு சில விஷயங்கள் நற்கரணை ஆராதனை வந்து எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறது, அதில் வந்து நம்மளுடைய கிரியேஷனும் இருக்கணும், மக்களை வந்து ஜபநிலைக்கு உட்படுத்தக்கூடியதாகவும் அது இருக்கணும், அந்த ஜபத்தை வந்து கெடுத்துடக்கூடாது. இப்போ இந்த குடிலுமேனு வந்து எல்லாருமே செய்யலாம். இப்போ மற்ற ஊர்கள் வந்து ரொம்ப கிராண்டாக நல்லா செய்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஒரு சில இதில் வந்து மக்களோட ஜபத்தை கெடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய வேலைகள் வந்து இருக்கக்கூடாது. அது எப்போவுமே அதை வந்து திருச்சபை வந்து அதை ஏற்றுக்காது. முதல்ல வந்து வழிபாடு ஜபம் ஆண்டவரை நோக்கிய ஒரு பயணம்தான். அதில் ஒரு சின்ன ஒரு அவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே. அதனால் திருவருகை காலம் இல்லை கிறிஸ்மஸ்ஸு அப்படின்னு காதில் கேட்டாலே முதல்ல தோன்றுறது வந்து குடில் இந்த வருஷம் நம்ம எப்படி செய்யப்போ போகிறோம், என்ன அளவில் செய்யப்போ போகிறோம், இல்லை கோவிலோட எந்த இடத்துல நம்ம செய்யப்போ போகிறோம், யாரெல்லாம் நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் வரும். இந்த நாட்கள் பூராமே விழா நாட்களாக இருக்கிறனால குடில் மற்றும் அதை சார்ந்த அடுத்தடுத்த வேலைகளுக்குரிய மனநிலை தான் இருக்கும் எப்போவுமே ஒவ்வொரு ஆண்டும். அதை தவிர்க்க முடியாதது. ஆலயத்துக்கு வராமல் இருந்த அந்த 2 ஆண்டுகளும் அதே மனநிலை இருந்துச்சு. பசங்க என்ன பண்ணாங்களோ இல்லை யாரை போய் பார்த்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. எங்களோட குடிலை பார்க்குற உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய தேர்த்தும் திருவிதி ஆண்டவர் திருத்தலத்தோட எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பெரிய பங்கு தந்தை, நாங்கள் எல்லோரும் பெரிய ஃபாதர்னு சொல்லக்கூடிய பேரருள் பணி பெர்னாட் ஷா ஃபாதர் மற்றும் அவருக்கு உதவியாக இங்கேருந்து பணி செய்யக்கூடிய அருள் பணியாளர் அருள் பணி டேனியல் அவர்களுக்கும் திருத்தொண்டர் வர ஏப்ரல் மாதம் அவங்க வந்து தன்னோட குருத்து அருள் பொழிவை இருக்க போகிறாங்க திருத்தொண்டர் ஜான்சன் அவங்களுக்கும் முதல்ல வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்களோட அனுமதி இல்லாமல் ஒரு 20 பேரோ 25 பேரோ இந்த இடத்துல வந்து சேர்ந்து செய்ய முடியாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, இந்த இடத்த எப்படினாலும் நீங்கள் பயன்படுத்துங்க, நல்ல விதமாக பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனல் மூலமா அவங்களுக்கு முதல்ல வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்ததாக மக்கள், நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு தான் நாங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தில் உங்களோட சார்பாக உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டு பிள்ளைகளாக, உங்களோட உறவினர்களாக, நண்பர்களாக எங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அந்த பார்வைக்கு ரொம்ப நன்றி.
தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இன்னும் எங்களுக்கு வழிகாட்டுங்க. சிறப்பான காரியங்களை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த குழுவில் நிறையா படிக்கிற பசங்க இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, வேலை தேடுறவங்க இருக்காங்க. அவங்களோட எல்லா விதமான குடும்ப தேவைகளுக்காகவும் குறிப்பாக அவங்களோட பெற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. உங்கள் எல்லாத்துக்குமே பிறந்திருக்கக்கூடிய இயேசு பாலன் தன்னோட நிறைவான ஆசீர்வாதத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும் கொடுத்து பிறக்க இருக்கின்ற புத்தாண்டானது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நிறைவான ஆண்டாக அமைய தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் கிவின் பீட்டர்சன். கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? குடில் தான் ஞாபகம் வரும். குடில் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா மக்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து கடவுளுக்காக அந்த பணியை செய்கிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நம்ம பார்க்காம தான் இரவு பகல் உழைச்சி தூங்காமல் கொள்ளாமல் நம்ம குடிலுக்காக நம்ம ஊருக்காக நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையாக அந்த 2 குடிலுமே நாங்கள் முடிச்சிருக்கோம். முக்கியமாக இந்த குடிலாம் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் தூக்குறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான விஷயம். நான், ஃபாதரு, அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தென்னை மரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம குடியில் வந்து வச்சு அருமையாக அதை ஒரு காளான் போன்ற அமைப்பில் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நெல் போடுறதாக சரி, மலைகள் எல்லா வேலையுமே மக்கள் பசங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சிருக்கோம். அப்புறம் ஆண்டவரோட பிறப்பை காக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்ருப்போம். இந்த வருஷம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் ஆண்டவரோட பிறப்பை வந்து எப்படி பிறக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். ஆண்டவர் ஒரு 12 மணிக்கு அது என்னன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நிலா, அதுக்கு மேலே 7 ஸ்டார். 7 ஸ்டார் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மரியணையோட 7 வியாகுலத்தை வந்து இந்த ஸ்டார் வந்து குறிக்குது. அதுக்கு மேலே தூய ஆவியானவர் மரியணையுடைய அந்த கருவுற்ற நிலைக்காக அந்த இதை வந்து குறிக்குது. இது மொத்தமாக அடங்கி ஒரு நிலாவிலேருந்து ஆண்டவர் பிறக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். ஓகே. இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன? சவால்கள் நமக்கு ஃபாதர் சப்போர்ட் இருந்தது. ஒருத்தர் நம்ம அதை செஞ்சால் ஏதோ திட்டிடுவாங்களா, ஐயோ திட்ட மாட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் பயந்து செஞ்சோம். அதுலேயும் அண்ணன்ட்ட உரிமையோடு அண்ணே செய்கிறேனே என்கிட்ட கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டு செஞ்சோம். அவங்களும் சின்ன பையன் தானேன்னு பார்க்காம எல்லா வேலையுமே நம்மகிட்டையும் கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு கொஞ்சம் மாற்றத்தை சொன்னாங்க, நாங்களும் செஞ்சுக்கிட்டோம்.
நீ கொஞ்சம் தூங்காயோ, நீ கொஞ்சம் தூங்காயோ. சிறு பிள்ளை வடிவே சிந்தும் புன்னகையே நீ கொஞ்சம் தூங்காயோ. உயிருக்கு நிகரே இதயத்தின் அரசே நீ கொஞ்சம் தூங்காயோ. என்றொரு வானவர் பாட்டு பாட உலகெங்கும் மொழி வெள்ளமாச்சு. வெண்மேக கூரை பனிப்பூவை தூவ நீ கொஞ்சம் தூங்காயோ, நீ கொஞ்சம் தூங்காயோ. சிறு பிள்ளை வடிவே சிந்தும் புன்னகையே நீ கொஞ்சம் தூங்காயோ. உயிருக்கு நிகரே இதயத்தின் அரசே நீ கொஞ்சம் தூங்காயோ. சிறு பிள்ளை வடிவே சிந்தும் புன்னகையே நீ கொஞ்சம் தூங்காயோ. உயிருக்கு நிகரே இதயத்தின் அரசே நீ கொஞ்சம் தூங்காயோ, நீ கொஞ்சம் தூங்காயோ, நீ கொஞ்சம் தூங்காயோ, நீ கொஞ்சம் தூங்காயோ. உறவின் பாலம் உதித்தது இறை குலமே எழுவோ, உதயம் காண விரைவோ. விரைவோ மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது. மீட்பராம் இயேசு பிறக்கின்றார், பாவங்களினின்றும் நம்மை மீட்கின்றார். விரைவோ மீட்பின் காலம் அண்மையில் உள்ளது. மீட்பராம் இயேசு பிறக்கின்றார், பாவங்களினின்றும் நம்மை மீட்கின்றார். விரைவோ ஹலோ, ஹாப்பி கிறிஸ்மஸ். திரும்ப சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் டு யூ டூ. தேங்க்யூ.